பாக்கியலட்சுமி எபிசோடு இன்றைக்கி நைட் நடக்க போகிறதே இன்றைக்கி காலையிலேயே பார்க்கலாம் வாங்க. கோபி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏம்மா எழில இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, பாவம் விடுமா, அவன் இப்போ தான் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கான், அடுத்த ப்ராஜெக்டில் இருக்கான். அதில் வந்து அவனுக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஏன் அவங்க இது ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைம்மா நானாக தான் சொல்கிறேன், இப்போ தான் நல்லா வீட்டுக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், அப்புறமா இதை பற்றியெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிகிட்ருக்காரு. இல்லைடா, எந்த டைரக்டரும் குழந்த பெற்றுக்காமையே இருக்கிறாங்க, எல்லாம் படம் எடுக்கிற பாக்கில் இருக்குது, குழந்த பெற்றுக்கிறதும் இருக்காங்கல்ல, ஏன் இப்படி இருக்க? நான் வந்து பேசிட்டு தான் இருப்பேன், அமிர்தாக்கட்டையும் எழில்கிட்டையும் மாற்றி மாற்றி பேசிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோபியோட அம்மா பேச சொல்கிறாங்க. கோபி இருந்துக்கிட்டு மனசில் நினைக்கிறாரு, எழில் பேசின மாதிரியே தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. கோபியோட அம்மா வந்துட்டு, ஏண்டா இது நீயுமே பாக்கியாவும் பேச வேண்டியதை நான் பேசுகிறேன், அவள் பாக்கியா இப்போ பிஸ்னஸ்ன்னுட்டு அவள் அதை அந்த விஷயத்தில் இருக்கா, நீயே உனக்கு வாய் பேச தெரியாது, அதனால் நீயே எதுவும் கேட்க மாட்டா, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்க, இந்த விஷயத்தில் நீ எதுவுமே சொல்லாத, நான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே மாற்றி மாற்றி அடுத்த குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னானியா. சரி நைட்டே ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, நீ ஏன் உடம்பு சரியில்லாதவன், நேரங்காலமாக படுத்து தூங்கு அப்படின்னா, இது அம்மா இல்லைம்மா அப்படிங்கிறப்ப, டேய் போய் படுறானா படு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னோன்னே கோபி எழுந்திரிச்சு வந்தோடனே அவங்க அம்மா கதவை சாத்திட்டுறாங்க. கோபி நினைக்கிறாரு, ஐயோ பாக்கியா சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வர்ற. அப்படி இனியா ஆகாஷ்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப, சரி ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்காத, நேரமாக தூங்கு, நேரமாக எந்திரிச்சு படி, உன் உடம்பையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். சரி அப்படின்ட்டு இன்றைக்கி 2 சாப்டரை முடிச்சுட்டு தான் படுக்கணும்னு நினச்சிருக்கேன், அதை 2 முடிச்சுட்டு நான் படுத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ரொம்ப நேரமாக ஃபோன் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்கிறான். ஆனால் பேசலாம், ரொம்ப நேரம் வேணாம், ஆனால் எப்படி பேசணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப பாக்கியா உள்ளே வரா. சரிடி குட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. பாக்கியா இருந்துட்டு, ஏன் நீ நேரம் தூங்கியிருப்பின்னு நினச்சேன், இன்னும் தூங்கலையா அப்படின்ட்டு பெட்டில் ஐயோ அப்பா கால் வலிக்குதுன்ட்டு உட்கார்றா. ஏம்மா என்னாச்சு அப்படின்ட்டு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, கிச்சனில் ரொம்ப வேலை, இப்போ ஆள்கள் நிறையா இருக்கிறப்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது, கால் வேற வலிக்குது அப்படின்ட்டு, சரி காலை பிடிச்சி விட்டா அப்படின்னு கேட்குறான். இல்லை வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை படு அப்படின்னு. நீ ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லைம்மா கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறப்ப, காலேஜில் டைமே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இனியா சொல்கிறேன். காலேஜில் டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, உனக்கு டைம் கிடைக்கலையா இல்லை காலேஜில் டைம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே கேட்குறப்ப, ஏம்மா அப்படிங்கிறன்னு யோசிக்கிறான். இல்லை இனியா, நீ வந்து இப்போ டைமு ஃபோனில் தான் அதிகமாக காட்டுற, எப்போ பார்த்தாலும் ஃபோனு பேசிகிட்டே இருக்க, நான் ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஃபோன் பண்ணால் கூட பிஸினே வருது, நீ யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறேன். இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸு கூட தான் பேசுகிறேன், ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றியும் பேசுகிறேன், அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு வருது, காலேஜில் கல்ச்சரல் ப்ரோக்ராம் வருது, அதனால் இதை பற்றி தான்மா பேசிகிட்டு இருக்கிறேன், மற்ற எதுவும் இல்லை அப்படின்ட்டு. நீ ஆனால் ஃபோன் பேசுகிற டைமை குறைச்சிக்கோ, இது நல்லதில்லை, ஏம்மா நீங்களும் கண்டிக்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு என்னமோ கேட்குறப்ப, இல்லை பிள்ளைங்க பார்த்தவங்க சொல்லத்தான் செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு இனியா கோவிச்சுக்கிறேன். ஏன் இதெல்லாம் நல்லது சொன்னால் உனக்கு கோவம் வருதா அப்படிங்கிறப்ப, இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் பேசிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தூங்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சு கோபி வந்து பேப்பரை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாங்க. அம்மா இந்தாம்மா தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப, கிச்சனில் பாக்கியா சமைக்கிறத கோபி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா பாவம்மா, ஏன் கோபி நேரமாக எந்திரிச்சிட்டி அப்படின்ட்டு. ஆமாம்மா 5 மணிக்கே முழுப்பு தட்டிக்கிச்சு, தூக்கம் வரல, அதனால் சரி வாக்கிங் போகலான்ட்டு நான் எந்திரிச்சு வரப்போ அந்நேரத்துலேயே எந்திரிச்சு பாக்கியா சமைச்சிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லி, பாக்கியா பாவமா அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறான். ஆமாம் குடும்பம் பெருசாக இருக்குதுல்ல, அதனால் சமைச்சு தான் ஆகணும், நேரங்காலமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இதையெல்லாம் செல்வி பாக்கியா சமைக்கிறத பார்த்துட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு செல்வி இருக்கா. ஜெனி வந்துட்டு, ஆண்டி பால் சூடு பண்ணி வச்சது இருக்குங்களா அப்படின்னு. ஐயோ சூடு பண்ணி வச்ச பாலெல்லாம் டீ போட்டுட்டேனேனே அப்படின்னு. பாப்பாவுக்கு பால் வேணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி இரு 5 நிமிஷத்தில் வச்சு தரேன்ட்டு வச்சு கொடுத்து, ஜெனி சரி போய் பாப்பாவுக்கு கொடுக்குறேன்ட்டு ஜெனி கிளம்பிடுறா. எங்கே அமிர்தாவை காணாங்கக்கா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறப்ப, நிலாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அமிர்தா பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இனியா வரா. குட் மார்னிங்ன்ட்டு வந்தோடனே, பாப்பா கால் வலிக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி
"வா இனியா" அப்படின்னு கூப்பிட்டோன்னே, "அம்மா எனக்கு காலேஜுக்கு நேரத்திலே போகணும். எனக்கு சாப்பாடு ரெடி" அப்படின்ட்டு, "இன்னும் 15 நிமிஷத்துல செஞ்சிடுறேன்" அப்படிங்கிறப்ப, "என்னம்மா இப்படி நேரமா போகணுன்னா நீ தான் நேரத்திலே சொல்லணும். அதுக்கு தகுந்த மாரி நான் செஞ்சிருப்பேன். இன்னும் 5 நீ போய் கிளம்பி வர்றதுக்குள்ள நான் செஞ்சுருவேன். நீ போ" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. செல்வி வந்துட்டு, "ஏன்க்கா ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, "என்ன பண்ணுறது? நீங்கள் ரொம்ப நேரம் இந்த தலையில துண்டை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. போய் அதை எடுத்துட்டு த சளி பிடிச்சிக்க போகுது. போய் முதல்ல கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, "நீ சட்னி தாளிச்சு விட்டுட்டு போயிடுறேன்" அப்படின்ட்டு, "இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னோன்னே, "சரி அடுப்பு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடு. சட்னி தாளிச்சிரு. நான் போய் கிளம்புறேன்" அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு கிளம்புறான். கோ கோபியோட அம்மாட்ட போய், "அத்தை எல்லாத்துக்கும் சமைச்சிட்டேன். போய் காலையில் டிஃபன் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மத்தியானம் டிஃபனு ஹோட்டல்லேருந்து அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். "என்ன ஹோட்டல் சாப்பாடா? எனக்கு ஒத்துக்காது" அப்படின்னு சொல்லி கோபியோட அம்மா சொல்கிறான். "இல்லைங்க அத்தை, எனக்கு டைம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தைகளுக்கும் ஹோட்டல் சாப்பாடா? இல்லை இனியாவுக்கு சமைக்கிறப்ப குழந்தைகளுக்கு சேர்த்து சமைச்சிட்டேன். உங்களுக்கு ஜெனிக்கு அமிர்தாவுக்கு மட்டும்தான் அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அனுப்புனா போகுது. எனக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. அனுப்புனா போதும், டிஃபனில் இல்லாட்டி கேரியரில் வச்சு அனுப்பு. அப்போனாச்சிக்கு நான் வீட்டு சாப்பாடு நினப்புல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கோபியோட அம்மா சொல்கிறா. கோபி இருந்துட்டு, "ஏம்மா ஒரு நாள் தானே, பாக்கியா ரொம்ப கஷ்டப்படுறாள், ஒரு நாள் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறா. "இங்கே பாக்கியா சமைப்பா, ஹோட்டலில் வேற ஆள் தானே சமைக்கிறாங்க. பாக்கியா சாப்பாடு தானே எனக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எழில பார்த்துட்டு, "குட் மார்னிங்மா" அப்படின்னு சொல்லி எழில் சொல்கிறான். குட் மார்னிங்ன்ட்டா, "இரு இரு எழில் டீ போடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, "இல்லை அக்கா நான் எழிலுக்கு தான் டீ போடுறேன்னு" செல்வி சொல்கிறா. சரி அப்படின்ட்டு, "அமிர்தா பாப்பா எப்படி இருக்கிறா? பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா?" "இல்லை அத்தை, நான் பாப்பாவுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வந்தேன். நான் கொண்டு போய் ஊட்டி விட்றேன்" அப்படின்ட்டு அமிர்தா கிளம்பிடுறா. இனியா வந்து, இரு சாப்பாடு போடுறேன், இட்லி எடுத்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறப்ப, "இல்லை எனக்கு நேரம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது" அப்படிங்கிறப்ப, "இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லி, "என்னடி புதுசாக சொல்கிற" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறா. "இல்லைம்மா, எங்களுக்கு பாதி சப்ஜெக்ட் எல்லாம் முடிக்காமல் இருக்குது, அதனால் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிற டீச்சர் ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்க, அதனால லேட்டாக போனால் திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். "சரிடி இருடி, மத்தியான சாப்பாடு நைச்சிக்கு எடுத்து வைக்கிற" அப்படின்ட்டு, "இல்லைம்மா டைம் ஆச்சு, எனக்கு 100 ரூபா மட்டும் காசு கொடுங்கம்மா" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் கோபி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான். இனியா ஃபோன் அடிக்குது. பார்க்குறப்ப ஏன்னு போட்டு ஹார்ட் போட்டு ஃபோன் வருது. சரி என்னன்ட்டு யோசிச்சுட்டு, இவ அவசரப்படுறாளேன்ட்டு கோபி எல்லாமே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். "சரி அம்மா ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன்." "ஏன்டி உனக்காக தாண்டி இவ்வளோ இதெல்லாம் சமைச்சேன்" அப்படின்ட்டு, "நீங்களே சாப்பிடுங்கம்மா, எனக்கு டைம் ஆச்சு, 100 ரூபா மட்டும் கொடுங்க" அப்படின்னோடனே, எழில் இருந்துட்டு, "நான் தான் ட்ராப் பண்ணுறேன், நீ சாப்பிடு" அப்படிங்கிறப்ப, "இல்லை நான் காலேஜ் பஸ்ஸுக்கே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி இனியா சொல்கிறா. சரி இந்தா 100 ரூபா நானாச்சு தரேன்ட்டு எழில் 100 ரூபா தர்றா. அப்படி தந்தானே, தேங்க்ஸ்ண்ணான்னு சொல்லிட்டு, "அம்மா நான் கிளம்புறேன்" அப்படின்னோடனே, செல்வி எல்லாமே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. என்னடா இப்படி இவ்வளோ அறிபறியாக நிற்கிறா அப்படின்ட்டு. இனியா வந்து, "அப்பா பாய் பாய் டாடின்னு" சொல்லிட்டு கிளம்புறப்ப, "சரி இரு நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, உன் காலேஜ் சைடு தான் நானும் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே அந்த என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு. "உங்களுக்கு என்னப்பா சிரமம், நான் காலேஜ் பஸ்லேயே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி இனியா சொல்கிறா. "இல்லை நான் வந்தே ஆவன்ட்டு, நீ பேக்கை கொடு, ஏன் நான் வர்றது உனக்கு கஷ்டமாக இருக்கா" அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறான். "இல்லைப்பா நானே போய்க்கிறேன்" அப்படிங்கிறப்ப, "ஏன் நான் கூட வர்றதுல உனக்கு கஷ்டமா" அப்படின்னு சொல்லி கோபி கேட்குறாரு. "இல்லை இல்லைன்ட்டு, கொண்டா நீ பேக்கை கொடு, நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லி கோபி போகிறாரு. 2 பேரும் காரில் போயிட்டுருக்கிறப்ப, இனியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறா. கேட்குறாரு கோபி இருந்துட்டு, "ஏன் இனியா ஒரு கவலையாக இருக்க?" "இல்லைப்பா" அப்படின்ட்டு, "சரி என்ன இருந்தாலும் சொல்லு" அப்படிங்கிறப்ப, இல்லை டைம் ஆயிடுச்சு அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, "நான் தான் போகிறேன்ல, எத்தனை மணிக்கு கிளாஸு?" 8:30க்கு அப்படிங்கிறப்ப, "இப்போ இன்னும் டைம் இருக்குல்ல, போயிடலாம், காலேஜ் ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போய்க்கலான்னு" சொல்லி கோபி சொல்கிறாரு. சரின்னு மெசேஜ் பண்ணிகிட்டே வரேன். "யாருக்கு மெசேஜ் பண்ணுற?" "ஃப்ரெண்டுக்குப்பா" அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி நிப்பாட்ட சொல்கிறா. ஏன் இங்கே நிப்பாட்ட சொல்கிற அப்படிங்கிறப்ப, "இல்லைப்பா நான் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி என்ன இனியா நீ சின்ன குழந்தையா, ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிற, இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்க மாட்டியா? "இல்லைப்பா மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி வா நானும் வரேன் கூட, வாங்கிட்டு கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு. "இல்லைப்பா நான் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நடந்து போய்க்கிறேன், இப்போ தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ நான் ஜாலியாக நடக்கிறேன்னு சொல்கிறேன்" அப்படிங்கிறப்ப, "இல்லைப்பா நான் போகிறேன்" அப்படின்ட்டு பேச கார்லேருந்து இறங்கிக்கிறா. சரி அப்படின்ட்டு காருக்கு போகிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் கார் மறைஞ்சோடனே ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி, ஆகாஷ்கிட்ட 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹோட்டலுக்குள்ளே போகிறா.
போயிட்டு புக் எடுத்து கொடுக்குறான். கொடுத்தோடனே ஆகாஷ் சந்தோஷப்படுறான். ஏன் ஆகாஷ் என்னை பார்த்ததை விட இந்த புக்கை பார்த்தோன்னே தான் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அங்கிள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப கோபி இருந்துகிட்டே சரி இங்கே தானே இறங்கினான்ட்டு போய் எங்கே ஸ்டேஷ்னரி ஸ்டோரே காணா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வராங்க. பார்த்துட்டு அவங்க போன ஹோட்டலுக்குள்ளே உள்ளே நுழையிறாரு. 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத கோபி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்னடான்ட்டு பார்க்குறப்ப 2 பேருமே இனியா முதல்ல பார்த்துட்றேன், அப்புறம் ஆகாஷ் 2 பேரும் பார்த்துட்றாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது. என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.